மதிவகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்று நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான தமிழ்வேந்தன் இணைந்திருக்கிறார். பேசலாம். மாவட்ட செயலாளருக்கு 10 லட்சம், சேர்ல உட்கார்றது 10,000 போட்டு பொழக்கிறாங்களா இல்லை போட்டு ஆளாளுக்கு. வேட்பாளருக்கு 2 கோடி கேட்கிறாங்கன்னு அங்கிருந்தே குற்றச்சாட்டு. எதுக்கு 2 கோடி? நேரடியா கேள்வி கேட்கிறாங்க. புசியானந்த் கிளம்பிட்டாரு பாதியிலேயே அந்த நிகழ்ச்சியில இருந்து. என்ன விடுங்க, நான் தூங்கணும் அப்படி பாரு. வைகோ வந்து ஒரு வாத்தியார், அரசியல் வாத்தியார். திமுக மாதிரி ஒரு சிறந்த எதிர்கட்சியா நீங்க எந்த கட்சி நிக்க முடியாது. கூவாத்தூர்ல ஓவர் நைட்ல நீ முதலமைச்சர் ஆனவர்லப்பா, உனக்கு எப்படி தெரியும்? அரே ஜெவி, இங்க வா. பழனிசாமி இங்க உட்காரு. என்ன அங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்க? என்ன பிச்சு மலையிட்ட உனக்கு என்னடா சண்டை? மோடிங்கிறவரே ஒரு ரப்பர் ஷாமுதாம்மா, அமித்ஷாமுதாம் பிரெயின். நீ வந்து நான் தானே குதிச்சா என்ன அர்த்தம்? திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி, இப்படியே பேச போட்டா உனக்கு ஓட்டு போடுவாங்களா? இலை கட்சி, சூரியன் கட்சி, 2 கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்கும் இங்கே முதலமைச்சராகிற வாய்ப்பே கிடையாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஆப் லான்ச்சிங் அன்னைக்கு கூட இந்த கவின் அந்த ஆணவ கொலை விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக அந்த பாடியை வாங்குற வரைக்கும் மிக பெரும் பேசுபொருளாக இருந்த தமிழகத்தை உலுக்கிய ஒரு சம்பவம். வந்தாரு, ஆப் லான்ச் பண்றாரு, கிளம்பிடுறாரு. எல்லாம் உறுப்பினர்களா இணைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர், மக்களோடு மக்களாக கலக்க போறேன், மக்களுக்காக நிற்க போறேன், மக்களிடம் பேச போறேன், மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க போறேன், திராவிட கட்சி திமுக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி, இரட்டை வேடம் போடுது அப்படின்லாம் பேசிட்டு ஒரு வார்த்தை கூட அதை பத்தி கருத்து தெரிவிக்காம இது வரைக்கும் போய் கவின் குடும்பத்தை பார்க்கவும் இல்லை, ஆறுதலும் தெரிவிக்கல, ஒரு அறிக்கை கூட விடல. தெரிஞ்சதனமா விடுறதுக்கு அறிக்கை ஒரு தெரியணும்ல. என்ன அப்ப அவர் ஆதரிக்கிறாருன்னு எடுத்துக்கணுமா? அதை அப்படிதான் எடுத்துக்கணும். இப்ப அஜித்குமார் நடந்தது எங்க? திருபுவனத்துல மீட்டிங் எங்க வைக்கிறாரு? மெட்ராஸ்ல. குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்திலாவது போய் வைக்கணுமா? அப்பதான் ஒரு இம்பாக்டை நீங்க ஏற்படுத்துவீங்க. முதல்ல அவருக்கு அரசியல் பாவம். அவரை வந்து இப்பயும் நான் வந்து மரியாதைக்குரிய விஜய் அண்ணன் மீது மரியாதையும் மதிப்பும் அன்பும் கருணையும் கொள்றேன். உன்னை இழுத்தான் தெருவில் விட போறாங்க, விட்டுட்டாங்க. இப்பயே மாவட்ட செயலாளருக்கு 10 லட்சம், சேர்ல உட்கார்றது 10,000 போட்டு பொழக்கிறாங்களா இல்லை போட்டு ஆளாளுக்கு. வேட்பாளருக்கு 2 கோடி கேட்கிறாங்கன்னு அங்கிருந்தே குற்றச்சாட்டு. எதுக்கு 2 கோடி? நீங்க 2 கோடி கொடுங்க, நான் வேற கட்சியிலே சீட்டு வாங்கி தரேன். ஜெயிக்கிற மாதிரி கட்சியிலே சீட்டு வாங்கலாம். 2 கோடி கொடுத்து எப்படிமா கட்சி சீட்டு கொடுப்பாங்க? முழுக்க விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க வந்து சம்பாரிச்சு பழக்கப்பட்டவங்கம்மா. உங்களுக்கு ஒரு கட்சியில் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கட்சியில் வந்து நீங்கள் என்னது மகளிர் அணி ஏதோ ஒன்றில் கடந்து அங்கே சுற்றி வெயிலில் நின்று சர்பத்து கூட கிடைக்காது. மாநாடுக்கு போனீங்கன்னா எல்லாம் படப்பட்டு மிதிப்பட்டு விதப்பட்டு அந்த பஸ்ஸில் இடம் கிடைக்காம வந்து போய் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். நீங்கள் பேர்ன் இன் சில்வர் ஸ்பூன், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு எப்படி பண்ண முடியும் தெரியாது. விஜய் என்ன சொல்லிட்டாரு? 1 ரூபா நான் பணம் எடுக்க மாட்டான். கட்சி நடத்தினா எங்க இருந்து நடத்த முடியும்? அவங்க கை காசை போட்டு எல்லாம் பண்ணுங்கன்றாங்க. பண்ண மாட்டாங்கம்மா, தாக்கு பிடிக்க முடியாதுமா. அவங்க கை காசு போட்டு பண்ணுவாங்க. அதை உடச்சு மாதிரி டைரக்டா ஒரு ஆள் வந்தா பெரிய பொறுப்பு அவர் கொடுப்பார். எவ்வளவு பெரிய அக்கிரமம் அது. அக்கிரமம் செலவு பண்றாருல, அப்புறம் கொடுத்தானா ஃபண்டர் அப்படின்னா பொருளாளர் ஃபண்டர் அவரு. நான் என்ன இல்லம்மா, நான் இப்போ ஒரு உதாரணத்தை எந்த தொகுதி வச்சுக்கலாம், ஒரு தொகுதி வச்சுங்களா, ஏதாவது ஒரு தொகுதி வச்சுங்க, விக்கிரமண்ட தொகுதி வச்சுங்க. அந்த ஊர்ல விஜய் கட்சியில ஒருத்தர் ஒன்றியம், நகரம், மாவட்டம் அப்படி இருப்பாங்க. எல்லா மாவட்ட செயலாளருக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கினது கனவு, ஒன்றிய செயலாளருக்கும் ஒரு சீட்டு வாங்கினது கனவு. இது பேசிக்கா உள்ளதுமா. அதுக்கு வந்து அதை விற்று இதை விற்று நிலத்தை விற்று நீச்சல் விற்று மாநாடு போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் செஞ்சு கொண்டு வரக்குள்ள அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பணக்காரரு வேற ஒரு கட்சியில் இருப்பார். அதிமுகவில் இருப்பார், திமுகவில் இருப்பார், நாம் தமிழில் இருப்பார், எதுலேயோ ஒரு கட்சியில் இருப்பார். பணமும் இருக்கும், ஆல்ரெடி சீட்டும் வாங்கியிருப்பார், ஏதாவது ஒரு முறை ஜெயிச்சிருப்பார். நான் வந்துடுறேன், சீட்டு தரீங்களா அப்படிம்பாரு. வெல்கம் அப்படிம்பாரு. ஆல்ரெடி அங்கே மட்டை அடிச்சுக்கிட்டு இருந்த நிலைமை என்ன? ஆல்ரெடி அந்த கட்சிக்காக செலவு பண்ணி தியாகம் பண்ண நிலைமை என்ன? எவ்வளவு பெரிய முரண்பாடு. அப்படித்தானே இப்ப ஆதவர்ஜினாலும் கூட்டு. இந்த விக்கிரவாண்டிலேயே பிரச்சனை தான். புசி ஆனந்த் அவர்கள் விக்கிரவாண்டி போயிருந்தப்ப அங்க அவ்வளவு பிரச்சனை. நேரடியா கேள்வி கேட்கிறாங்க. புசி ஆனந்த் கிளம்பிட்டாரு பாதியிலேயே அந்த நிகழ்ச்சியில இருந்து. என்ன விடுங்க, நான் தூங்கணும் அப்படிம்பாரு. இப்பதான் தூங்குற இடத்துக்கே வந்திருக்காங்க.
அரசியல் தூக்கம் இருக்காதுமா. யார் வேணுமோ போனடிப்பாமா தொண்டை அடிச்சு, தலைவரே இந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கூப்பிடுறாங்க, சீக்கிரம் என்னன்னு பாருங்கன்னு. அதையெல்லாம் பார்த்தாதான் உன்னோட இருப்பாங்க. இங்கே போலீஸ் வந்து என்ன விழுந்து ஓடிட்டாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வர்றேன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. போலீஸ் உங்களை பிடிக்கும், ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. காவல்துறை வந்தவொடனே எல்லாம் போங்க மண்டபத்துக்குள்ளேன்னா உடனே எல்லாம் உள்ள போயிட்டாங்க. கொஞ்சமாவது ஃபைட் பண்ணணும்ல, சண்டை போடணுமா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியலமாலாம். இல்ல தடையை மீறி ஆர்ப்பாட்டம், அதாவது மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிரச்சனை அந்த இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது கொதிக்க எழுந்து ஒரு அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. பல ஆர்ப்பாட்டங்கள் தடையை மீறி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஒரு சில ஆர்ப்பாட்டங்கள் தான் அனுமதி பெற்று பொறுமையா நடத்துவாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் எல்லாமே இது வரைக்கும் போய் பொறுமையா அனுமதி வாங்கி அப்படிதான் நடத்துறாங்க. இது வந்து சட்ட ரீதியில யாருக்கும் வந்து இது பிரச்சனை கொடுக்காம அந்த பிரச்சனை நீத்து போன பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன யூஸ் இருக்கு? ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணணும்னா கத்துக்க வேண்டியது யார்கிட்ட தெரியுமா? இல்ல திமுக மதிமுக கத்துக்கணும். ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் வந்து வைகோ ஐயா இருக்காருல்ல, அப்படி ஒரு 10 பேர் இருந்தாலும் அவரோட ஸ்பீச் அதே டோன்ல தான் இருக்கும். கொஞ்சம் கூட 10 பேர் தான் இருக்கான் நீ பேசி விடு அப்படிலாம் ஒதுங்க மாட்டாரு. 10 பேருக்கும் அதே டெம்போ குறையாம இருக்கும். வாத்தியார் மாதிரிமா வைகோ வந்து வாத்தியார். 5 மாணவன் தானே இருக்கிறான்லாம், பாடம் கம்மியா நடத்துவாரா வாத்தியாரு? 500 மாணவன் இருந்தாலும் அந்த ஃபுல் சோர்ஸ் தான். 5 மாணவன் இருந்தாலும் அதே சோர்ஸ் தான். வைகோ வந்து ஒரு வாத்தியார், அரசியல் வாத்தியார். அவர்கிட்ட நிறைய கத்துக்கலாம் நம்ம அரசியலை. திமுக அது மாதிரி. திமுக வந்து பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்ப அந்த சித்திரை ஆக்குறாங்கம்மா, தெரிச்சு ஓட விட்டாங்க. திமுக மாதிரி ஒரு சிறந்த எதிர்கட்சியாக நீங்கள் எந்த கட்சியும் நிற்க முடியாது, அடிச்சுக்கவே முடியாது அவங்கள. பழனிசாமி மொழி பதிக்கிட்டார். 30,000 போராட்டங்கள்மா மொத்தம். பழனிசாமி முதலமைச்சர் 30,000 போராட்டங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. மொத்தம் எத்தனை நாட்கள்? மொத்தம் 5, 12, 60 மாசமா? 60 மாசத்துல 30,000 போராட்டம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை போராட்டம்? சமாளிக்கவே முடியல. ஓட விடுவாங்க, தெரிக்க விடுறது. ஆனா இன்னைக்கு அவரு போராட்டம்னு இதுவரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்த்து பழனிசாமி செய்த போராட்டம் என்ன? ஒன்னே ஒண்ணு. ஒரு நல்லா சொல்ற மாதிரி கைது பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு ஜெயக்குமார் பேரியலை விழுந்து ஏறி தாண்டாரு. ஏன்னா மதில் தாண்டதுல ஒரு மண்ணை, அது பேரியலை ஏறி தாண்டி குதிக்கிறாப்புல. இதெல்லாம் அற்பமான போராட்டம். அண்ணா யூனிவர்சிட்டியெல்லாம் அழகா ஹேண்டில் பண்ணாங்கம்மா, கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. திருபுவனம் அஜித் மேட்டரைய டிஎம்கே கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. இதே பெண்ணிக் ஜெயராஜ் மேட்டரையா நீங்க ஹேண்டில் பண்ண முடியல? ஏடிஎம்கே சொல்றேன். சாத்தாங்குளத்தை ஏடிஎம்கே கொலாப்ஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா இது அழகா ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணாங்க பாருங்கம்மா. வேற வழி இல்லை. ஒரு முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சரிம்மா தப்பு நடந்துச்சு மன்னிச்சிங்கம்மா, தைரியமா இருங்க அப்படி. அடுத்த சொல்யூஷன் என்ன சொல்றீங்க? அப்புறம் தப்பு தான், முதலமைச்சரை போய் அடிச்சு கொண்டாரு. பட் அவர் கீழே இருக்க ஒரு துறை நடந்து போச்சு. இதே சாத்தாங்குளத்துல விசாரணைக்கு போன பாரதிதாசன்கிற மேஜிஸ்ட்ரேட் அடிக்க பார்த்தாங்க இந்த ஸ்ரீதர் மொட்டைய இந்த மொட்டத்தில். அதனால அதை சாத்தாங்குளத்தை ஹேண்டில் பண்ணவே இல்லை. ஸ்டெர்லைட் வந்து நடந்து போச்சு. அப்ப என்ன சொல்லணும்? இது ஒரு துன்பியல் சம்பவம் அப்படி எனக்கு தெரியாது, நான் டிவியில பார்த்தான்னாரு. காரணம் நீங்க கஷ்டப்பட்டு அம்மா ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, 30 ஆண்டு காலம் அவருக்கு முதலமைச்சர் பதவி பக்கத்துல தான் இருந்துச்சு. கட்சி தலைவர் பொறுப்பு பக்கத்துல தான் இருந்துச்சு, கலைஞர் பக்கத்துல. எனக்கு கொடு அப்படின்னு வாங்கலை. செயல் தலைவராகி துணைத் தலைவராகி அவர் போகிற பிறகு தான் தலைவரானார். அதுதான் அரசியல் பக்குவம். பழனிசாமி அப்படி இல்லையே. கூவாத்தூரில் ஓவர் நைட்டில் நீ முதலமைச்சர் ஆனவர்லப்பா, உனக்கு எப்படி தெரியும்? பழனிசாமி கட்சி தலைவராகி தான் பொதுச் செயலாளராகி தான் முதலமைச்சர் ஆன பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தலோட ஜெயிக்கலை. இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்கலை. 11 தேர்தலில் தோற்றுருக்கார், 2 தேர்தலில் பங்கேற்கலை. விலவங்கோட்டிலையும் விக்கிரவாண்டி பங்கேற்கலை. 11 தேர்தலில் தோற்றுருக்கிறார். அதுதான் மக்கள் உங்கள் மீது வச்சிருக்கும் மரியாதை. கடைசியா நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட அந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இரட்டை இலை சின்னம் இருக்கு, பொதுச் செயலாளர் பதவி இருக்கு. பழனிசாமி அவர்கள் தான் இந்த தேர்தலை சந்திப்பாரா இல்ல அதுக்கு முன்னாடியே மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த வழக்கு தீவிரம் எடுக்கிற மாதிரி தெரியுது. பழனிசாமி தான் தேர்தலை சந்திப்பாரு, அதுல எல்லாம் மாற்றம் இல்ல. செல்லாதுங்கிற மாதிரி தானே இப்ப கோர்ட் சொல்லிருக்கு. அடிப்படை உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்படணும். அடிப்படை உறுப்பினரால் நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு கிரியேட் பண்ணிட்டு வரும் அவரு. நீ ரொம்ப சாதாரணமா இட போடுறீங்க பழனிசாமி. அந்த சிரிப்புக்கு பின்னாடி இந்த ஒரு படத்துல சொல்லுவாள், என் சிரிப்புக்கு முன்னாடி எத்தனை பேரோட அழுகை இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. அதெல்லாம் சமாளிச்சுக்குவாருமா, அதுல எல்லாம் மாற்றம். சும்மா ஒருத்தவங்களை அண்டர்எஸ்டிமேட் போடக்கூடாது. அதெல்லாம் செய்வாரு, ஆனா ஜெயிக்க மாட்டாரு. அதெல்லாம் செய்வார். அதெல்லாம் அவருடைய நோக்கமே என்ன? என்னை எதுவும் பண்ணாதீங்க, கட்சியோடு நான் ஒதுங்கிடுறேன். எனக்கு என்னமோ இந்த டீலிங்க திமுகட்டே போட்டிருப்பாரோன்னு தோணுது.
என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் அப்படியே அமைதியாக இருக்கேன், உங்களை எதுவும் பண்ணுறேன்னா நான் பாட்டு இருந்தா அப்படி இருந்துட்டு போயிடுறேன், பொத்துனா அப்படி பொட்டாட்டம் இருந்துட்டு போயிடுறேன், நீங்கள் வந்துட்டு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா குடநாடுலேயே அவர் எதுவும் பண்ணலை, ஸ்டெர்லைட்லேயே அவர் எதுவும் பண்ணலை, ஆறுமுகசாமி அனைத்துலேயும் எதுவும் பண்ணலை. அப்போ இவர் யாருக்கிட்ட வரும்போது சமரசமாகிக்குவார் பழனிசாமி. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போ மோடிக்கிட்ட என்ன போயிருப்பாரு, மோடி என்ன சொல்லியிருப்பாருங்க, அரே ஜெவி இங்கே வா பழனிசாமி இங்கே உட்காரு, என்ன அங்கே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, என்னை பிடிச்சி மலைகிட்ட உனக்கு என்னடா சண்டை, ஐயா மலைகிட்ட நாங்கள் சண்டை போடல, மலை தான் எங்களை திட்டினாரு. அவர் திட்டுவார், அவங்கள நீங்கள் கேட்டுக்கணும். மதுரையில் ஒரு மாநாடு போடுறேன், அங்கே கேளிக்கை சித்திரெல்லாம் போடுவேன், அண்ணாவெல்லாம் ஏற்று திராவிடனெல்லாம் திட்டுவேன், நீங்கள் அதெல்லாம் நாங்கள் கேட்கல, நாங்கள் கைத்தட்டு நல்லா கைத்தட்டணும், நான் டிவியிலே பார்க்குது மெட்ராஸ்லேருந்து பார்க்கும் அப்படின்னு. வேறு என்ன செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை. இரட்டை இலை இங்கே இருக்குதோ, ஒரு இலையில் வந்து ஜெயலலிதா, ஒரு இலையில் நீன்னு சொல்லி எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க, தண்டு நீங்கிறாங்க. தண்டுவெல்லாம் நீ இல்லை, பூஞ்சட்டி நான், அதிலே தான் உங்கள் செடி முளைச்சிருக்குதோ, போட்டு உடச்சிருவேன், ஒழுங்காக இருக்கணும், கூட்டணி வந்துடும், 72 சீட்டு இருக்குது. ரைட்டுங்க, ஆகட்டும், இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஆகட்டும், அவ்வளோதான், போய் பிரச்சாரம் பண்ணு, மலைகிட்டெல்லாம் போச்சுக்காத, மலை நம்ம பையன் சென்ட்ரல் மினிஸ்டராக போகிறான், போ நைனார்ட்டே போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, அவ்வளோதான், ஓகே. அவர் எங்கே உன்னோட வருவாரே போட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஆள், எங்கே அவர் யாரை பன்னீர்செல்வத்தை, ஐயா அவரோட நாங்கள் பேசுகிறது இல்லையா, அவரே இல்லை நீ பேசக்கூடாது, அவர் எங்கள் ஆள், நாங்கள் சீட்டு கொடுத்துக்குறோம், ஐயா நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் எனக்கு துணை முதலமைச்சர் கேட்பாருயா, ஆமாம் கேட்போம்ல, அதுதானே வேலை எங்களுக்கு, பிஜேபி டீம் தானே ஓபிஎஸ் கொடுப்பாரு, துணை முதலமைச்சர் அவர் தான், ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு போ, இதுதான் மோடி சொன்னது அவர்கிட்ட. ஆவோ இதுதான் மோடி சொன்னது. இவர் ஒன்றும் வேறு வழியே இல்லை, சின்னத்தை முடக்கிடுவாங்கம்மா. இப்போ இந்த கேமே வந்து எதுக்குன்னு கேளுங்க, சின்னத்தை முடக்கிடுவாங்க, ஒழுங்காக இருக்கணும். தேர்தல் ஆணையம் ஏற்கனவே எல்லா வழக்குகளையும் விசாரிக்கலான்னு உத்தரவும் கொடுத்துருச்சு. இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்டையும் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் நடந்துருமோன்ற ஒரு கேள்வி வருது. நடக்க போகுது பாருங்க, பச்சி சொல்லுது இதெல்லாம் நடக்கும். நீங்க பிஜேபியோட இருந்தீங்கன்னா எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு பழனிசாமி முழு அதிகாரம் உண்டு. அப்படி இல்லைன்னா டெண்டர் முறைகேடில் ஜெயிலுக்கு போகலாம். அப்பீலில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில், அது மோடிஜிக்கு தெரியும். மோடிஜியோட முழு வேலையும் அமித்ஷாவோட முழு வேலை என்னதம்மா, மோடிங்கிறவரே ஒரு ரப்பர் ஷாம்பு தான்மா, அமித்ஷா தான் பிரெயின். இவர் சொல்கிறது தான் நடக்கும். மேடையில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு வாட்டி இப்படி பண்ணார்ல, என்ன தேவையில்லாமல் உனக்கு பிரச்சனை ஒழிப்போ, ஒரே மாலை போடுறாங்கம்மா நயனார் ராஜேந்திரனுக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு. என்னடா நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்க, டேய் கிறுக்கு பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே மாலை எடுத்து நயனார் ராஜேந்திர தமிழிசை அக்காவை நான் கிண்டல் பண்ணல, பாவம் நல்லா காது. ஏன்னா அந்த அக்கா ஒரு வார்த்தை சொன்னிச்சு, நீங்கள் அரசியலில் பேசுகிறீங்க உருவக்கிளியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அது எனக்கு அதனால ரொம்ப ஃபீலிங் அது மேலே இருக்கு. ஒரே மாலை தூக்கி நயனாருக்கு போடுறாங்கம்மா, கிறுக்கு போயிலுங்க. யார் மாதம்பட்டி ரங்கராஜ் போட்டிருக்காம பாருங்க, கிறிஸ்டில் டாக்கு மாலை போடுற மாதிரி ஒரே மாலையை போடுறாங்க. என்னடா மேடையில் ஏறி இப்படி பொது வழியில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவர் அர்ஜுன் சம்பத் சொல்கிறாரு, இந்த வடநாட்டிலேருந்து வர கோமியத்தில் கொஞ்சம் டவுட் இருக்குது, சில பேர் மனித மூத்திரத்தையும் பேருந்து கலந்து விட்றானோ அப்படின்னு. ஒரு சுவை மாறி இருக்குமோ, என்ன பேசுகிறாங்கன்னே தெரியலம்மா. இதெல்லாம் பேசுனா என்னம்மா எப்படி ட்ரோல் ஆகும்னு தெரியாது, ட்ரோல் மெட்டீரியல். இவங்க எல்லாருமே ட்ரோல் மெட்டீரியல். விஜய் எல்லாம் பாரு செம்ம டைம் பாஸ் வரும் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு. நீங்கள் சிரிக்கிறதுக்கு வடிவேல் காத்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். காமெடி நடிகர்லாம் நான் ஹீரோ ஆகிட்டாங்க. ஏன்னா காமெடி எனக்கு காமெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைம்மா இவங்க இப்போ சூரி ஹீரோ நடிக்கிறார், வடிவேலு ஹீரோ செகண்ட் ரோலு, குணச்சித்திர ரோலுக்கு போயிட்டார். இந்த மாதிரி சிலெல்லாம் என்ன காரணம்னா காமெடியன்ஸ் இவங்க வந்துட்டாங்க. சீமான் ஒரு பக்கம் பண்ணுறாரு ட்ரோலு, விஜய் ஒரு பக்கம் எழுப்பிட்டாரு ட்ரோலு, எல்லாம் ட்ரோல் மெட்டீரியல். இவங்க எல்லாமே ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டாங்க. சீமானோட ஓவர்டேக் பண்ணுவார் யார், விஜய் ட்ரோல் மெட்டீரியல். ஏன்னா சீமான்ட்டு வந்துமா நான் அவரை நான் விமர்சனம் பண்ணுவேன் நிறையா. அவர்கிட்ட ஒரு ஆழமான ஒரு தத்துவார்த்தத்தை நம்புறாரு. அவர் செயல்படுத்துறாரோ இல்லையோ, பேச்சில் இருக்கு. பேசி முடிச்சுட்டு தான் அப்புறம் பல நேரம் மாத்தி பேசுறாரு சார். அதனாலதானே ஒரு ட்ரோல் மெட்டீரியல். இன்னைக்கு ஒரு லட்சியம் பேசுவார், நாளைக்கு 2 நாள் கழிச்சு அந்த லட்சியத்தை மாத்தி பேசுவார். அன்னைக்கு சாப்பிட்ட கம்பெனிக்கார மெத்தட் அது. உள்ள போயிருக்கு கம்பெனிக்காரன் என்ன சொல்றானோ அதுதான் கேட்க முடியும். இப்ப விஜய்க்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு சீமான், லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் தான் இனி போட்டி அப்படின்னு இருக்காரு. லட்சிய வீரர்களுக்கும் லட்சிய கூட்டத்துக்கும், அதாவது சீமானருடைய கூட்டத்துக்கும் விஜயருடைய கூட்டத்துக்கு ரசிகர் கூட்டத்துக்கும் தான் இனிமே போட்டி. ஆனால் இப்போதான் விஜய் வந்து சீமான ஒரு புரிதலுக்கு வந்திருக்காரு. நமக்கு போட்டி திமுகவெல்லாம் இல்லடா, அவங்க வேற, அவங்க பைபாஸில் போயிட்டு இருக்க அரசியல். நம்ம அந்த கட்ரோட்டுக்குள்ள விஜய் இவங்களை தான் நம்ம வம்புக்கு இழுக்க முடியும். போட்டினா ஒரு ஈக்குவல் நிற்கணும்லம்மா.
அங்க ஒரு அது பேர் என்ன வீரலட்சுமியா, ஆமா அது சொன்னுச்சு என் புருஷன் டேட்டு குறிச்சாச்சு சீமான் வந்து பாக்ஸிங் பண்ணுனார்ல, தடையே அடிதான் அப்படிப்பாரு. எல்லாரும் கராத்தேல இருந்தவங்க தான், இப்போ கராத்தே மறந்தே போச்சு. காரணம் அது ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் அடிச்சாலும் தூக்கி ஒருத்தர் கொண்டுலாம் முடியாது. ஓகே, அவர் சொன்ன ஈழ கட்டுக்கதைகள் அவுந்து போச்சு. கல் இறக்கும் போராட்டம் நடத்தினாரு, கல் இறக்கும் போராட்டம் அது பதனி இறக்குனாங்க, அந்த லேப்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. கல்லாக இருந்தால் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு தடை செய்யப்பட்ட பொருளை இறக்குனா கைது பண்ணியிருப்பாங்க. பதனிமா, அது பதனி தான் இங்கே இப்போ இங்கே விற்கிது, அந்த உங்கள் தெருமணில் இருக்குது. அது நீங்கள் நம்ம நாட்டில் இறக்கலாமே, சுற்றி பானையை சுற்றி சுண்ணாம்பு தடவி விட்டால் பதநீர், சுண்ணாம்பு தடவைகளை புளிக்க வைத்தால் கல். இந்த போராட்டம்லாம் பண்றாரு. அந்த போராட்டம் பண்ணி 2வது நாள்லயே நினைக்கிறேன் ஒரு அந்த கல்ல இறக்கக்கூடிய அந்த ஒரு நபர் வந்து மேல இருந்து கீழே விழுந்து, பனைமரத்து மேல இருந்து கீழே வந்து இறந்துட்டாரு. இளைஞர், ஒரு 22 23 வயசு இளைஞர் நினைக்கிறேன். நம்ம ரோட்ல நின்று போராட்டம் பண்றது இது எல்லாமே பண்ணதுதான். ஆனா அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்க ஆளுங்கட்சியா இருந்தா நீங்களே எடுக்கலாம். நீங்க எது தரப்புல இருக்கீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியை நாடி இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில திட்டங்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இந்த மாதிரி செயல்பாடுகள் பண்ணணும்னு அதை எந்த காலத்துல சீமான் அவர்கள் பண்ணியிருக்காரு? யாருக்காக பண்ணியிருக்காரு? சீமான் இது வரைக்கும் கோர்ட்டுக்கு போன விஷயங்கள் சொல்லுமா நீங்கள்? இது வரைக்கும் இந்த விஷயத்துக்காக சீமான் கோர்ட்டுக்கு போய் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எகென்ஸ்டாக ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தார், இல்லை நாட்டுக்கு ஏதோ நல்லது ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காருன்னு சொல்லுங்கள் சீமான். இல்ல எனக்கு தெரியல, அதனால தான் நானும் உங்ககிட்ட. இது வந்துமா விதிமீறி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அது வந்து ஆய்வு செஞ்சு மனுதாரருக்கு ஒப்படைக்கணும். இந்த நாள் பேப்பரில் இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் போட்ட பொதுநல வழக்கு. ஒரு 13 ஏக்கர் திருவேற்காடு கோலடி பகுதியில் உள்ள ஒரு இடத்த வந்து எந்த விதமான கவர்மெண்ட் கைட்லைனையும் ஃபாலோ பண்ணாம அந்த ஒரு பெரிய கிரவுண்டு, பல நூற்றாண்டா இருந்த கிரவுண்டை எடுத்தாங்க. இதுக்கு பொதுநல வழக்கு போட்டு நம்ம ஆர்டர் வாங்குறோம் கோர்ட்ல. இந்த வருதா, இதுதான் சமுதாயத்துக்காக மெனக்கிறது. நான் இங்க பேசுறது போறது வர்றதுங்கிறது இது என்னோட பேஷன். செயல்பாடு இருக்கணும். சும்மா வெறுசா வாய் உதார விட்டு போயிட்டு இருக்கல வேலையாவது. இந்த வழக்கு கூட ஒரு அதிமுகவோ ஒரு நாம் தமிழரோ ஒரு விஜயோ போகலையம்மா, அதுக்கு போய் தான் அந்த கிரெடிட் எடுத்துக்கங்களா. நீங்க போல 2 விஷயம் செஞ்சாதானமா உங்களுக்கு கவர்மெண்ட், நீங்க மக்களுக்கு என்ன வந்து அவனால கொஸ்டின் பண்ண முடியாது. நீ என்ன பெருசா பேசிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்ல முடியாது. நான் ஒரு மாதத்துக்கு ஒரு பொதுநல வழக்கு போடுவேன், கரெக்டான விஷயம். பல வழக்கு இப்ப சமீபத்துல கூட அந்த பிரியாணி 7 குழந்தைகளை கொலை பண்ண 7 வருஷம் நான் அதுக்கு எதிராக போராடி இருக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன், நீங்க எந்த குழந்தைய கொலை பண்ணணும் இல்லை தற்கொலை பண்ணீங்கன்னு நினைச்சா அந்த குழந்தைய எங்கள்கிட்ட ஒப்படைங்க, நாங்கள் லீகலாக அது பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச அறிக்கை கூட ஒரு அரசியல் தலைவன் விடுறது இல்லை. நான் அரசியல் தலைவனா? நான் ஒரு ஓட்டு போடுறவன், வேற என்ன இருக்கு என்கிட்ட, ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னு நான் சொல்கிறேன். இது நான் தற்புகழ்ச்சியிலோ அகந்தையிலேயே சொல்லலை. இதெல்லாம் ஒரு பொலிட்டீஷியன் இருக்க வேண்டிய மினிமம் குவாலிட்டிமா. இப்போ வந்து நாய்க்கு போட்டிருக்கேன், இந்த ராட்டு வில்லர் நாய் இருக்குல்ல, அதை ரோட்ல பிடிச்சி 3 பேரை கடிச்சு வச்சு 11 நாட்டில் தடை பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுநல வழக்கு நம்பர் ஆயிட்டு வழக்கு வர லிஸ்ட்ல வந்துடும். நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அதெல்லாம் எனக்கு அது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ நான் கேட்பேன். நீங்க எதுவுமே சமுதாயத்துக்கு செய்யாம உனக்கு நீ வந்து நான் தானே குதிச்சா என்ன அர்த்தம்? திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி, இப்படியே பேச போட்டா உனக்கு ஓட்டு போடுவாங்களா? எவ்வளோ பேர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க, தலைவரே நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுல எதுக்குடா என்னை நடு ரோட்டில் எடுத்து விட்றதுக்கா, நான் பாட்டுக்கே அதை வக்கீல் தொழில் பார்த்து புழப்படுத்திட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க தலைவரே. இதில் எல்லாம் உற்சாகமாக இதை விஜயெல்லாம் கட்சி ஆரம்பித்தது. வீரப்பனாரோட பேட்டி ஒன்று இருக்கு, பாருங்க, எடுத்து பாருங்க. நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்தா என்ன சொன்னார்னா, நான் ஊருக்கு வருவேன், நாட்டுக்கு வருவேன், எனக்கு ஓட்டு போடுவாங்க, நான் பிரதமர் ஆகிடுவேன், மக்கள்லாம் சந்தோஷமாயிடுனாரு. அப்போ அவருக்கு என்ன புரிதல் இருந்திருக்கு, காட்டுக்குள்ளே இருந்து என்ன புரிதல் இருந்திருக்கு, பொலிட்டிக்கல் புரிதல். இன்னொரு பேட்டில பழநடுமாறன் இந்த வாட்டி முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பேசியிருக்க, ஜெயலலிதாக்கு எதிராக நீ நல்லா உண்டா, நீ எலெக்ஷன்ல முதலமைச்சர் ஆயிடுங்கிறாரு. அப்போ காட்டுக்குள்ள இருந்து முதலமைச்சர் ஆகுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் போல இவங்க பேசிட்டு இருக்காங்கம்மா. இன்னைக்கு சொல்றேன், இலை கட்சி சூரியன் கட்சி 2 கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்கும் இங்க முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பே கிடையாது. இதான் உண்மை. அதை கன்ஃபர்ஸ் பண்ணவர் விசிக அண்ணன் திருமாவளவன். அவருக்கு தெரியாத அரசியல் ஞானமா? ஒருபோதும் நம்மால் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு. அதற்கான சூழல் இப்போதைக்கு இல்ல. அதுதான் கன்ஃபர்ஸ்ங்கிறது, ஒத்துக்கணும். அத இந்த முறை இந்த தேர்தல் 2026 சூரியன் கட்சி தான் முதலமைச்சர் ஆவாங்க. அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. அது என்டையரா ரிசல்ட் இன்னும் தேர்வு வரதுக்கு முன்னாடியே சொல்றீங்க. இன்னும் 8 மாசம் பக்கம் இருக்கு, எத்தனையோ மாற்றங்கள் நடக்கிறது. எந்த மாற்றமும் கிடையாது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத. மாற்றம் வரும் என்று நினைச்சால் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வரும்.
ஓகே, பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.